அனுப்பப்பட்டவன், நீ புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறான். மகனே, நீ அனுப்பப்பட்டவன், புறப்பட்டு செல். மகளே, நீ அனுப்பப்பட்டவள், புறப்பட்டு செல். இதோ அடியே தேவா, இதோ அடியே ராஜா, இதோ அடியே தேவா, இதோ அடியே. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவீங்களா? ஓ இதோ அடியே தேவா, இதோ அடியே ராஜா, இதோ அடியே தேவா, இதோ அடியே. இதோ அடியே என் தெய்வமே, இதோ அடியே லோப்ரமா செக்கேனியாந்தோ லிங்கனமா உரியாந்தே, இதோ அடியே தேவா, இதோ அடியே ராஜா, லூக்கா 19வது அதிகாரம், லூக் சாப்டர் 19 28 48 வசனங்கள் வரை எல்லாரும் வாய்களை திறந்து அவரவருக்கு இருக்கிற வேதாகமங்கள் எந்த பாஷையில் இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய காதுகள் கேட்கும் அளவிலாவது சத்தமாய் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 19 28 48 வசனங்கள் வரை. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையின் அருகே பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூட மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்திலே பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கவனம் திரும்பாமல் அமர்ந்து கொள்ளுங்கள், பார்ப்போம். கவனிங்கள், இந்த வருகிற வாரம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுகிற வாரமாய் வரப்போகிற இந்த வாரம், this particular week is called as the Passion Week of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கருணையின் இல்லை என்றால் இரக்கத்தின் வாரமாக இந்த வாரத்தை நினைவு கூறுகிறார்கள். இந்த வாரத்திலும் தேவன் முதலாவதாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே எப்படியாய் எருசலேமுக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது என்பதை குறித்து நான் சில நேரம் கோடிட்டு காட்டுவேன். ஆனால் அது என்னுடைய முக்கிய பிரசங்கம் அல்ல. தேவன் இந்த நாளிலும் இந்த குருத்தோலை ஞாயிறாக இந்த முதல் வாரத்தில் இந்த நாளிலே அவர் எருசலேமுக்கு சென்ற நாளாக கருதப்பட்டு சரித்திரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறபடினாலே நாம் வாசிக்க போற சத்தியங்கள் இன்றைய நாளிலும் நமக்கு யதார்த்தமாய் வருகிற சத்தியங்களாய் இருக்க போகிறது. ஏனென்றால் ஏதோ ஒரு சரித்திரத்தை வாசித்து விட்டு இப்படியும் நடந்ததோ என்று நினைத்து பார்க்க அல்ல, ஏன் நடந்தது என்பதை நாம் அறிய அறிய நம்முடைய வாழ்க்கை விடுதலையாக்கப்படுகிறது நிச்சயம். கவனிங்கள், இன்றைய நாளிலும் அவர் இப்படியாக எருசலேமுக்கு சென்று பிறகு இந்த நாளிலும் இரவிலே பெத்தானியா என்ற கிராமத்திற்கு திரும்பி போனவர். திங்கள் கிழமையானது அவர் அத்தி மரத்தை சபித்த ஒரு நாள். ஜெப ஆலயமாகிய அவருடைய வீட்டுக்குள் பிரவேசித்து அவருடைய ஆலயத்தை சுத்திகரித்த நாள் அது திங்கள் கிழமை. செவ்வாய்க்கிழமையில் நடந்த விஷயம், அவருடைய அதிகாரத்தை குறித்து கேள்வி கேட்ட நாள். நீர் இன்ன அதிகாரத்தில் செய்கிறீர் என்று எங்களுக்கு சொல்லும், நீர் எந்த அதிகாரத்தில் இவைகளை செய்கிறீர் எங்களுக்கு சொல்லும் என்று அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்ட நாள் செவ்வாய்க்கிழமை காலை. அதற்கு பிறகு தேவன் இயேசு ஆலயத்திற்கு சென்று போதித்தார். அன்றைய சாயங்காலத்திலோ அவரை அபிஷேகம் பண்ணினாள் மரியாள் என்ற ஸ்ரீ. புதன்கிழமை இயேசுவை எப்படி கொலை செய்வது என்று திட்டம் தீட்டப்பட்டது. வியாழக்கிழமை காலையிலே லார்ட் சப்பர் என்று சொல்லப்பட்ட கடைசியான ஒரு விருந்து, பந்தி இருப்பு நடந்தது தன்னுடைய சீஷர்களோடு. பிறகு இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு ஆறுதலை பேசினார். யோவான் 14 நீங்கள் கலங்கக்கூடாது, உங்களுக்கென்று ஒரு நித்திய வீடு உண்டு, அதை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், நீங்கள் அந்த ஸ்தலத்தை சுதந்தரிக்க போகிறீர்கள் என்ற ஆறுதலின் வாக்குகள். ஆமென். அதற்கு பிறகு கெத்சமனே, எப்படி அந்த தோட்டத்திற்கு அவர் சென்று அந்த கடைசி நிமிஷங்கள் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய வேர்வை இரத்த துளிகளாய் வெளிப்படும் வரை அவர் கலங்கினார், பிதாவினிடத்தில் ஜெபித்தார் என்ற கெத்சமனேயின் அனுபவம். அதே வியாழக்கிழமை ராத்திரி இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார். அவரை கைது செய்தார்கள். அந்த இரவு கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை அதிகாலம் வரை நியாய விசாரணை. இயேசுவை என்ன செய்யலாம்,
எப்படி கொலை செய்யலாம். வெள்ளிக்கிழமை உதயமான பொழுது உங்களுக்கும் எனக்கும் தெரியும், அந்த நாளிலே அவரை சிலுவையில் அறைந்தார்கள், மரித்தார். அதற்கு பிறகு நடந்தது, இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். இதுதான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடந்த சரித்திரம். உங்களுக்கு பிறகு தெரியும், அவர் ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுந்தார். ஆமென். என்னை கவனிங்கள், இன்றைய நாளிலும் இயேசு சொல்லுகிற இந்த காரியங்கள், இவைகளை அவர் சொன்ன பின்பு என்றால் எவைகளை என்பதை நீங்கள் வீட்டிலே சென்று தியானித்துக் கொள்ள வேண்டும். எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். தேவன் எதை செய்தாலும் தீர்க்க தரிசனமாய் செய்கிறவர். அப்படின்றால் என்ன அர்த்தம்? அவர் செய்வதிலே ஒரு தீர்க்கமான நோக்கங்கள் உண்டு, தரிசனங்கள் உண்டு. இயேசு எதை செய்தாலும் அர்த்தமற்று செய்தவரே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அர்த்தத்தோடே செய்கிறார். அது ஒரு அற்புதமாகட்டும், விடுதலையாகட்டும், சுகமாகட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாமத்தை நம்புகிறவர்களுக்கு கொடுக்கிற ரட்சிப்பாகட்டும், இயேசு செய்ய எல்லா காரியங்களிலும் அவர் முன்வைப்பது அவருடைய தீர்க்க தரிசனங்களை. காரணம், அவைகளில் ஒரு நோக்கம் உண்டு. தேவ பிள்ளை, என்று அவர் சொன்ன இந்த காரியம், அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலை அருகே இருக்கிற 2 கிராமங்கள் பெத்பகே, பெத்தானியா என்ற ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, பெயர்கள் சொல்லப்படாத சீஷர்கள், ஆனால் அவரோடு இருந்த சீஷர்களில் 2 பேரை நோக்கி, என்னை கவனிங்கள், இன்று அந்த வார்த்தை வரும் பொழுதே இந்த கூட்டத்தில் இயேசுவின் சீஷர்களாய் யார் இருந்தாலும் இயேசு பேசுவார். இயேசு அவர் பேசும் பொழுது யாராய் இருந்தாலும் சரி, அவருடைய சீஷர்களாய் இருக்கும் பொழுது அவர் பேசுவார். தேவ பிள்ளையை நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் 2 பேரை நோக்கி சொன்னார், அவர் பேச ஆரம்பித்தார். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். என்னை கவனிங்கள், எல்லாரும் எல்லாவற்றையும் செய்ய அழைக்கப்படவில்லை, உண்மைதான். ஆனால் அழைக்கப்பட்டவர்களை தேவன் அனுப்புகிறார். கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு நீங்கள் செய்யவே அழைக்கப்பட்டீர்கள். இந்த வேலை எல்லாருக்கும் உரியதா அல்ல, 12 சீஷர்களுக்கு உரியதா அல்ல, அவரை பின்பற்றின மற்ற சீஷர்களுக்கும் உரியதா அல்ல. அவர்களில் 2 பேரை நோக்கி இயேசு எதை சொன்னாரோ அதை செய்யவே அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆமென். என்னை கவனிங்கள், நீங்கள் இயேசுவால் ஒரு காரியத்தை செய்ய அழைக்கப்படும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாமல் அழைப்பது இல்லை. ஆமென். நன்றாய் கவனிங்கள், ஏதோ ஒன்றை நானாக இயேசுவுக்கு செய்ய அழைக்கப்படவில்லை, இயேசு சொல்வதின்படி செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். சீஷர்களின் பிரதானமான கிருபை அதுதான். சீஷர்கள் என்றாலே இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். என்னை கவனிங்க, அப்படின்னா வெறும் அற்புதங்களை தாண்டி, சுகத்தை தாண்டி, சுயநல லாப நோக்கங்களை தாண்டி இயேசுவுக்கு பின்பாக செல்லுகிறவர்கள் சீஷர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய சத்தியத்திற்காகவே தங்களை விட்டு கொடுக்கிற ஜனம். இயேசு பேசினால் போதும் என்று சொல்லுகிறவர்கள் சீஷர்கள். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் அப்படியே மாறுகிறோம். எல்லா சுயநல காரியங்களும் விலகுகிற கட்டங்கள் இவைகள். இயேசு சொன்னார் என்றால் அவர் செய்யத்தக்கதாய் சொல்லுகிறார். இயேசு செய்ய அழைத்தார் என்றால் அவர் அழைத்தபடியினால் செய்ய சொல்லுகிறார். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள். என்றைக்குமே ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ, நான் எதை செய்வது, என்னை அழைத்திருக்கிறாரா என்ற கவலை ஒரு தேவ பிள்ளைக்கு இல்லை. ஆமென் என்று சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்களை அழைத்தால் உங்களைத்தான் அழைத்தார் என்று தெரியும், அது வசனம். இது எல்லா தேவனுடைய வார்த்தைகளிலும் வருகிற பிரதானமான காரியம். அழைத்தவர் உங்களைத்தான் அழைத்தாரா என்று உங்களுக்கு தெரியாமல் அழைக்க மாட்டார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரிகிறது? இயேசு என்னைத்தான் அழைத்தாரா என்று நான் அறிய வேண்டும் என்றால் எனக்குத்தான் தெரியும்படி பேசுவா, மற்றொருவருக்கு அல்ல. மற்றொருவர் இடத்தில் அவர் பேசினாலும் அதை உறுதிப்படுத்தத்தக்கதாய் பேசுவா.
ஆனால் பிரதானமாக பேசுவது அழைக்கப்பட்டவர்களிடத்தில். ஆமென் என்று கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. கவனிங்கள், அந்த கூட்டத்திலே இருந்த சீஷர்களிலே 2 பேருக்கு தெரியும் அழைக்கப்பட்டவர்கள் இந்த விஷயத்திற்கு யார் என்று. ஏனென்றால் 2 பேரை நோக்கி அவர் பேசினார். கவனிங்கள், அந்த 2 பேருக்கு உரிய காரியம் ஏனென்றால் அழைக்கப்பட்டார்கள். இயேசுவுக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் இயேசு தான் அதை பேச வேண்டும். அவர் பேசாத பட்சத்தில் அவருக்காக செய்ய முடியாது. செய்தாலும் அது வெற்றியாய் இருக்காது. கவனிங்க, இதுதான் அழகு. ஆண்டவருடைய வழிகளில் நடப்பது என்பது ஆண்டவரால் வருவது. நாம் ஆண்டவரோடு இருந்தால் போதும், அது புலப்படும். கூட இருந்தவர்களுக்கு அவர் பேசுவது தெரியும், யாரை பார்க்கிறார் என்றும் தெரியும். எனக்கு கவனிகள், இயேசு பார்க்கும்போது குழப்பமே இல்லை. பேர் சொல்லப்படாத சீஷர்கள். அதனால்தான் நீங்களும் நானும் அந்த பாக்கியத்தில் இணைந்து கொள்ள முடியும். வெறும் அவர்களுக்கு மட்டும்தானா? இல்லை, இயேசுவை பின்பற்றுகிற எவர்களுக்கும் சொந்தம். என்னை கவனிங்கள், 2 பேரை நோக்கி சொன்னார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். ஆமென். கவனிங்கள், இயேசு அழைத்த பொழுது அவர் பேசினார். அவர் பேசின வார்த்தைகள் தான் அவர்களை அழைத்து சென்றது. அழைப்பில் இருக்கிற முக்கிய அடையாளம், அவர் சொன்னது நடக்கும். அவர் சொன்னபடியே நடக்கும். இதை நம்பினவர்கள் வெட்கப்பட்டதே இல்லை. யாரையும் பார்க்க வேண்டாம். இயேசு அழைத்தால் இயேசுவே பேசுவார். இயேசு பேசினால் அது அப்படியே நடக்கும். ஏனென்றால் மனுஷன் சொன்னால் நடக்காது. மனுஷன் சொல்லி இருந்தால் வாய்க்காது. ஆனால் இயேசு சொன்னார் என்றால் நடக்கும். அதுதான் உறுதி. இயேசு பேசினாரா என்பதற்கு ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள. இயேசப்பா சொல்லி நடந்தா இயேசுவால வந்ததுங்க. ஏன்னா அவர் சொன்னபடியே நடந்தது. போங்கள். கவனிங்கள், எது அவர்களை கொண்டு சென்றது என்றால் வார்த்தையே அவர்களை கொண்டு சென்றது. வார்த்தையே அவர்களை கொண்டு சென்றது. வழி நடத்துதல் எப்படி வரும்? வார்த்தையால் வரும். ஆமென். நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டேனா? எஸ், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்னிடத்திலே பேசுகிறார், தனிப்பட்ட நிலைமையில். ஆமென். அந்த வார்த்தை 2 பேருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது, பேசப்பட்டது அந்த 2 பேருக்கு மாத்திரமே. என்னை கவனிங்கள், இப்பொழுது அவர்கள் போகும் பொழுது அவர்களுக்கு இருக்கிற நிச்சயமே வார்த்தை மட்டும்தான். அவர் சொன்னபடினால் போனார்கள். போன இடத்தில் அவர் சொன்னபடியே கண்டார்கள். ஆமென். அவர் எங்கே அனுப்புகிறாரோ அங்கே அவர் வார்த்தை முன்பாக செல்லும். நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. நீங்க போகிறதுக்கு முன்பாக அவருடைய வார்த்தை முன்பாக செல்லுகிறது. ஐயோ, எவ்வளவு பெரிய வல்லமை இது என்று கொண்டாட முடியுமா? நீங்க செல்வதற்கு முன்பாக அவருடைய வார்த்தை சென்று விட்டது. உங்களை அனுப்புகிற அதே வார்த்தை நீங்கள் கடந்து போய் சந்திக்கிற சூழ்நிலை போய் சந்தித்து விட்டது. ஆமென், ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள. நீங்கள் நினைக்கலாம், நான் வார்த்தையை பெற்றுக்கொண்டு போகிறேனே, அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவர்கள் என்னை நான் சொல்வதை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால், மறுத்து விட்டால், என்னை திரும்ப அனுப்பிவிட்டால், இந்த சந்தேகங்களுக்கு இடமே இல்லை. உங்களை அனுப்புகிற அதே வார்த்தை நீங்கள் போய் சந்திக்க வேண்டிய இடத்தை ஏற்கனவே சந்தித்து விட்டது. ஹல்லேலூயா என்று சொல்லி இது தீர்க்க தரிசனம் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். சூழ்நிலை மேல் அதிகாரம் உள்ளவா. உங்களை அனுப்புகிறவருக்கு தெரியும் நீங்க சந்திக்க போகிற சூழ்நிலையை அவர் ஏற்கனவே சந்தித்து விட்டார். அவர் சந்தித்தபடியினால் தான் உங்களை அனுப்புகிறார். என்ன அருமையான தேவன்! ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகளுக்குள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எபேசியர் 2:10 சொல்லப்பட்ட வார்த்தை, நான் ஏற்கனவே அதில் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர் அதை முன்னதாகவே ஆயத்தம் பண்ணினார். புதிய காரியங்கள் அல்ல, தேவனால் தீர்மானிக்கப்பட்ட பாதைகள். ஒரு தேவ பிள்ளைக்கு உலக தோற்றத்துக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்ட நன்மைகள். ஆமென். என்ன கவனிங்க, அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு சுலபமாய் நடக்க வைக்கிறார். அவரை பின்பற்றினால் போதும். சொன்னார், அனுப்பினார், அதன்படி போனார்கள். என்னை கவனிங்கள், போங்கள், அதிலே பிரவேசிக்கும் பொழுது காண்பீர்கள், பிறகு அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆமென். கண்ட காரியத்தை கைப்பற்ற வார்த்தை ஏற்கனவே சென்று அவிழ்த்து விட்டது. என்ன கவனிங்க, கழுதை குட்டியை நீ அவிழ்ப்பதற்கு முன்பாக என் வார்த்தை போய் அவிழ்த்து விட்டது.
தேவனுடைய வார்த்தை சந்திக்கிற எந்த இடத்திலும் குறுக்கே வந்து நிற்கிற ஜனம் இல்லை, சூழ்நிலை இல்லை, சக்தி இல்லை. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள. இன்றைய நாளிலே யதார்த்தங்கள், இயேசு என்னோடு இருந்தால் என்ன சம்பவிக்கும், நான் இயேசுவின் சீஷனாய் இருக்கும் பொழுது என்ன நடக்கும், இயேசு உங்களை அழைத்தார் என்றால் என்ன நிலைமையில் அழைக்கிறார், அந்த அழைப்பில் இருக்கிற அதிகாரம் என்ன, தேவ பிள்ளை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் எந்த சூழ்நிலைக்காகவும் பயந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். இயேசு பேசினால் போதும் சூழ்நிலைகள் மாறும். என் தகப்பன் பேசினார், அந்த வார்த்தை தான் அவர்களை அனுப்பிற்று. என கவனிங்கள், 31 அவர் சொன்னார், அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று. நிச்சயமான ஒரு சந்தேகத்தின் நிலைமை. ஆண்டவரே, நான் போகிற வழியும் புதுமையானது, நான் காண போகிற என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் மோசமானது, இதுவரை நான் சந்திக்காதது. எத்தனை பேருக்கு புரிகிறது? யாருக்குமே அனுபவத்திலே இதை ஏற்கனவே அனுபவித்தவர்கள் இல்லை. இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். என கவனிங்க, ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நிறைவேற வேண்டும் என்றால் ஏற்கனவே நடந்ததை வைத்து நாம் யோசிக்க கூடாது, நம்மோடு பேசுகிறவரை வைத்தே யோசிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேற ஒரே ஒரு வழி, விசுவாசம். ஆமென். விசுவாசித்தபடினாலே நிறைவேற்றினார்கள். அவர்களுக்கே தெரியாது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சகரியா 9:9 சங்கீதம் 118:26 ஒவ்வொரு வசனமும் நிறைவேற போகிற பகுதி. தெரிந்து கொள்ளப்பட்ட இருவருக்கு கொடுக்கப்பட்டது வார்த்தை. என்ன வார்த்தை? அன்று என்ன சம்பவிக்கும் என்ற வார்த்தை. இதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் விசுவாசம் மட்டுமே உதவும். என்னை கவனிங்கள், உங்களோடு நடக்கிறவர்களுக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே அடையாளம் அவருடைய வார்த்தை மட்டுமே. வேற எதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதுங்க. ஏனென்றால் சரித்திரத்திலே இது நடக்கவில்லை. இன்று நடப்பது அவருடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக நடக்கிறது. ஒரே முறை. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒரே முறை. 4 சுவிசேஷங்களிலும் வந்திருக்கிற ஒரு சம்பவம். மத்தேயு 21, மார்க் 11, லூக்கா 19, நாம் இருக்கிற பகுதி யோவான் 12. இதே சம்பவம். எப்படி இயேசு எருசலேமுக்கு கடந்து சென்ற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிற்று என்பதற்கு அடையாளம். கவனிங்கள், நிச்சயமாக அதையே அவிழ்க்கிறீர்கள் என்று கேள்விகள் கேட்பார்கள். இதெல்லாம் லாஜிக்கல், யதார்த்தங்க. சும்மா போய் அவிழ்த்தா யாரை விட போவதில்லை. ஏனென்றால் அது நம்முடையது இல்லை. அநேகருக்கு புரியவில்லை. என் வீட்டு சொத்து இல்லை, எனக்கு உரிமையும் இல்லை, அது என் வீட்டு சுதந்திரமும் இல்லை, போவது என் தாத்தா வீடும் இல்லை. நானா போய் கட்டி இருக்கிற கழுத குட்டியை அவிழ்த்தா கல்லு கொண்டு அடிப்பார்கள். விசுவாசம் எப்பொழுதுமே தைரியத்திற்குரியது. இதுவரைக்கும் செய்ததினாலே வருகிற தைரியம் அல்ல, இப்பொழுது செய்ய போவது முதன்முறையாக செய்ய போவது, இனிமே செய்ய போவதும் இல்லை. நன்றாக கவனிங்க. சில நேரம் நீங்க நினைக்கலாம் பல வருஷம் ஊழியம் பண்ணா தைரியம் வரும். இல்லைங்க, ஒவ்வொரு முறையும் தைரியத்தில் நிற்பதுதான் ஊழியம். ஆமென் என்று சொல்லி பெற்று அவங்களாம் ரொம்ப அனுபவசாலிகள், அதனால் அதிகாரமாய் பேசுகிறார்கள் என்று நினையாதிருங்கள். அதிகாரத்தில் நிற்பதே தேவனால் வருகிற அனுபவம். அது ஒவ்வொரு முறையும் புதியது. ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் புதியது, ஒவ்வொரு சவாலும் புதியது. நாம் ஒரு நாள் இருப்பது போல் மறுநாள் இல்லை. சபை மாத்திரம் எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? அநேகர் வருகிற சபை ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்படுகிறதே. ஆனால் தேவன் ஒருவரே மாறாதவர். அவருடைய வார்த்தை வரும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் கட்டவிழ்க்கப்பட வேண்டிய காரியங்கள் கட்டவிழ்க்கப்பட்டே ஆகும். இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல கவனிங்க. வார்த்தை இதுவரையும் நீ செய்யாதது, ஆனால் நீ செய்யும்படி நான் உன்னை அழைத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு அழைப்பு புரிகிறது? உங்க ஃபேமிலியிலே யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா கூட்டத்தில் இருக்கிற இன்னொரு கிறிஸ்டியனோட கம்பேர் பண்ண முடியாது. This is just a side only for you. எனக்கென்றே உங்களுக்கென்றே தேவனால் வருகிற அசைன்மெண்ட், நியமனம், தீர்மானம்.
இப்பொழுது இதை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி செயல்படுத்த முடியும்? சும்மா எதையும் சொல்ல மாட்டார். இயேசு எதற்கு அழைத்தேன் என்று சொல்லுவார். ஆமென் என்று சொல்லி தைரியமான விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றா எதற்கு அழைக்கப்பட்டேன் என்றே தெரியவில்லையே. நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று தெரியும், ஆனால் எதற்கு அழைக்கப்பட்டேன் என்றே தெரியவில்லை என்று யாரும் சொல்ல முடியாதாம். ஏனென்றால் இயேசு அழைத்தார் என்றால் எதற்கு அழைத்தார் என்று சொல்லுவார். அது உங்களுக்கென்றே உரிய ஒரு தீர்மானம். அது தேவனால் வந்த நியமனம். கவனிங்கள், ஆண்டவர் அதை சொன்ன பொழுது அதை செய்ய அவருடைய வார்த்தை வந்தது. ஏதோ யூகத்தை அல்ல, தேவன் எதை செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டியதற்குரிய வார்த்தைகளை சொன்னார். இப்படித்தான் நடக்கும், ஒன்றன் பின் ஒன்றாக சொன்னார். இப்போது கவனிங்கள், என்னை கவனிங்கள், ரொம்ப ஆச்சரியமான ஒரு குறிப்பு. அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்கறது யாரா வேண்டுமானாலும் இருக்கட்டும். நாம் என்ன நினைப்போம்? கேட்கறது பெரிய ஆளா இருந்தா அதற்கு ஏற்றப்போல் பெரிய வல்லமை வேண்டும். சிறிய ஆளா இருந்தால் நானே பார்த்துக் கொள்கிறேன். ஏசு அப்படி எதையுமே சொல்வதில்லை. அழைப்பு என்றுமே விசேஷமானது. அழைப்பு அதிகாரத்துக்குரிய. செய்யும் பொழுது யாராவது கேட்டால், யார் வேணுமானால் கேட்கட்டும், சிறிய ஆளோ பெரிய ஆளோ எஜமானனோ வழியில் செல்லுகிறவர்களோ யாராவது கேட்டால் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன சொல்ல வேண்டும்? அது என் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகமே அந்த நாளிலே அந்த சூழ்நிலையிலே சீஷர்களை தாண்டி அவரை போதகர் என்று மாத்திரமே அழைத்தார்கள். ஐயரே, ரபி என்றால் போதகரே. ஐயர்கள் என்றால் என்ன அர்த்தம்? போதிக்கிறவர்கள். இயேசுவை ஒரு போதகராக மாத்திரமே மற்றவர்கள் பார்த்த பொழுது இயேசு தன்னை பற்றி சொல்லுகிறார், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இயேசு ஆண்டவர், அவர் ஆண்டவர், அவர் தன்னையே அழைத்தார். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். மனுஷகுமாரன் ஆண்டவர். சந்தேகப்படாமல் இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்கிற விசுவாசம். மனுஷகுமாரனாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து ஆண்டவர். ஆண்டவர் என்றால் அவருக்கு ஆராதனை நிச்சயமாய் சொந்தம். அதை அவர் கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்தால் பெற்றுக்கொள்வார், மறுதலிக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுக்க மாட்டார். என்னை கவனிங்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லு. கேட்கறது யாரானாலும் பரவாயில்லப்பா. பெரிய ஆளோ சின்னாலோ, அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களோ, பாமர மக்களோ, வழியில் செல்லுகிறவர்களோ, எஜமானோ, யார் வேண்டுமானால் கேட்கட்டும். அவர்களுக்கு ஒரே ஒரு பிரதியுத்தரம், அதை ஆண்டவருக்கு வேண்டும் சொல்லு. முடிந்தது விஷயம். ஹேமா, எங்க போனாலும் வார்த்தை சொல்லும் பொழுது என்னை கவனிங்கள், கட்டவிழ்க்கப்பட வேண்டிய காரியங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை சிறிய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் வெளியே உட்கார்ந்திருக்கிற கரங்களை தட்டி நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தை. ஆமென். வல்லமையான காரியம். எத்தனை பேர் வல்லமையை உணர்கிறீர்கள்? கவனிங்க கவனிங்க கவனிங்க. வார்த்தை சென்றால் அது கட்டவிழ்க்கும் வல்லமையோடு தான் செல்லும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அதோடு நான் இணைந்து கொள்ள வேண்டும். நான் இணைந்து கொள்ளாததை தேவன் இயக்க மாட்டார். நான் இணைந்து கொள்ளும் பொழுது அவர் இயக்குகிறார். There's a cooperation with the Holy Spirit. There's a partnership with God Almighty. எங்க எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். அதே வார்த்தை அதை செய்து முடிக்கும். ஆமென் என்று எல்லாருக்கும் சொல்ல தெரியுங்க. ஆமென் தானே? எங்கு எதை செய்ய வேண்டுமானாலும் அவர் செய்து முடிப்பார். அவர் வார்த்தை செய்து முடிக்கும். ஆனால் அங்கே அவர் வார்த்தை செல்வதற்கு முன்பாக அவரால் அனுப்பப்பட்டவர்கள் சென்றார்கள். ஆமென் ஆமென். நீங்க தாங்க வல்லமையே இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு அற்புதத்தை கேட்டீங்கன்னா நடக்காது. அது உங்களுக்கு மட்டும் வேண்டுமானால் வரும். ஆனா ஊருக்கே தெரியணும் அவர் ஆண்டவர்னா நீங்க போகணும். நீங்க இடத்தை விட்டு அவர் சொல்ற இடத்துக்கு போகணும். சும்மா வீட்டுல இருந்து நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னா யார் வேணாலும் சொல்லாங்க. கஷ்டமே படாம கர்த்தரை நம்புகிறேன்னு யார் வேணாலும் சொல்லலாம். பார்க்காத கழுத குட்டியை பார்க்கணும், போகாத ஊருக்கு போகணும். ஆமென். வரல பாரு, அதுதான் விசுவாசம். தேவ ஜனங்கள் அசைக்கப்பட வேண்டிய காலங்கள். உங்களுக்கு அந்த தைரியம் வேண்டாம். ஆவியிலே இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அப்பொழுதுதான் பயன்படுத்துவார். சும்மா உட்கார்ந்தா யாரை அவர் தொட்டது கூட இல்லை சரித்திரத்துல. என்ன நன்றாய் கவனிங்க. என்னடா அவருடைய வல்லமை அவ்வளவு சாதாரணமானதே இல்லை. விசுவாசிக்கிறவர்களிடத்தில் தான் அற்புதங்கள் நடக்குது. ஏன்னா விசுவாசிக்கிறவர்களால் அடையாளங்கள் உண்டாகுது. ஆமென். அப்ப பெற்றுக்கொள்ள தாகமுடைய எவரிடத்திலும் அவர் இடைபடுகிறார்.
இப்ப கவனிங்க, நான் இருக்கிற சௌகரியமான சூழ்நிலைகளில் தேவன் இடைபடுவது இல்லை. அவருடைய அற்புதங்கள் என்னை தாண்டி சமுதாயத்திலும் நடக்கிறதை நான் மாத்திரம் அல்ல, இயேசுவை ஆண்டவர்னு அறியாதவர்கள் கூட அறியணும். இது இயேசுவால் வருகிற அற்புதம். கவனிங்க, எஜமான் கூட இயேசுவை ஆண்டவர் என்று அறியவில்லை, ஆனா போக விட்டான். யார் அந்த கேள்வியை கேட்டார்களோ தெரியாது. அந்த கழுதை குட்டிக்கும் கழுதைக்கும் சொந்தமானவர்கள் கேட்டார்கள் என்று மத்தேயு 21 பார்க்க முடியும். இயேசு சொன்ன வார்த்தை திரும்ப சொன்னார்கள் சீஷர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும், அவ்வளவுதான். கவனிங்க, நீங்க இருக்கிற சூழ்நிலையை தாண்டி கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தையை நம்பி போகிற விசுவாசம் உள்ளவர்கள் தங்களை தாண்டி அற்புதங்களை தெருக்களிலே பார்ப்பார்கள். நான் சொல்லுகிறது நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். என்னுடைய நிலைமையை தாண்டி கர்த்தர் என்னை அழைக்கிறார், அதுதான் அழைப்பு. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நீங்க செய்யக்கூடியதை நீங்க செய்யணும்னா இயேசு வேண்டாம். உங்களை தாண்டி ஒன்று நடக்கத்தான் தேவன் தேவை. என் வீட்டில் இருக்கிற விஷயத்தை நான் செய்வேன், ஆனா என் வீட்டுக்கே சம்பந்தப்படாத என்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு சூழ்நிலையை அவர் வார்த்தை கட்டுப்படுத்துகிறது என்பதை நான் எப்பொழுது அறிந்து கொண்டேன். அவருடைய வார்த்தை சொன்னபடியே நான் செய்ய கீழ்ப்படிந்த பொழுது அறிந்து கொண்டேன். பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போனாதாங்க தெரியும். அனுப்பினார், ஆனா போனல, போங்கள், போனார்கள். விசுவாசம் வேண்டும் அல்லவா? இயேசுவே போனால் இல்லாவிட்டால் என்ன ஆகும்? ஒருவேளை கழுதையை நான் பார்க்காவிட்டால் என்ன ஆகும்? கழுதை இல்லை என்றால் என்ன ஆகும்? கழுதையை கண்டுபிடித்தாலும் கட்டவிழ்க்கும் பொழுது என்ன ஆகும்? நான் சொன்னாலும் அவர்கள் செய்யாவிட்டால் என்ன ஆகும்? என் மானம் போகும். இது ரொம்ப முக்கியம் நமக்கு. இயேசு சொல்லுகிறார் என்பது வார்த்தைக்கு ஒரு மரியாதையை விடுங்க. அதிகாரம் இருக்கின்ற அந்த விசுவாசம் இருந்தா போக முடியுமா? முடியாதா? நான் மரியாதை அவருக்கு கொடுக்கிறேன்றதை கூட அவர் நல்ல தேவன், பொறுத்து கொண்ட க்ஷணங்கள் அநேகம், மிக மிக அநேகம். ஆனால் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு என்ற வெளிச்சம் இருந்தா என் சூழ்நிலை தாண்டி போனதை பார்க்க முடியும். இன்னைக்கு சபைக்கு வருகிற நீங்களும் குடும்பமும் இருக்கிற வரைக்கும் அற்புதம் எல்லாம் பெருசு இல்லை. எத்தனை நாளைக்கு பெரிதா இருக்க போகிறது? உங்களை தாண்டி ஒண்ணு நடந்ததாங்க உண்மையான அற்புதம். உங்களை கொண்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்க்கணும் அவர் ஆண்டவர் என்று. ஏனென்றா எஜமானை போக விட்டு விட்டான். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன வார்த்தையே அவனை ஒன்றும் பேச விடாமல் செய்தது. அனுப்பிவிட்டானா? அது இயேசு சொன்னார், அவைகளை உடனே அனுப்பி விடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அந்த நாமத்துக்கு முன்பாக உடனே காரியங்கள் நடந்தது. உடனே, கேள்விக்கே இடம் இல்லை, பேச்சுக்கு இடம் இல்லை. இயேசு ஆண்டவர் என்ற அந்த வார்த்தை சந்தித்த உடனே ரிலீஸ் பண்ணணும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். என்ன கவனிங்களே, அந்த வீட்டில் யார் இருந்தார்களோ, அந்த தெருவில் யார் அந்த நேரத்தில் பார்க்க போகிறார்களோ, எல்லாவற்றையும் முன்னறிந்த இயேசு ஒன்றை சொல்லுகிறார் என்றா வார்த்தை ஏற்கனவே போய் நின்று கொண்டு இருக்கிறதாங்க. நீங்க போய் நின்னா போதும், வார்த்தை செயலாக்கப்படும். How powerful that is. கர்த்தர் பேசுறது முன்பாகவே போகுது. வானங்களுடைய மகிமையை அறிவிக்குதுங்க. ஆமென். அப்படின்னா வார்த்தையை வானங்கள் அறிவிக்குது. வானங்கள்ல வார்த்தை ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறது. God has established his word in the heavens. Eternity-க்கு நித்தியத்திற்கு அவருடைய வார்த்தை நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. என்ன கவனிங்க, அந்த வார்த்தை மாறாது. இயேசு ஒன்றை சொன்னார் என்றால் மாறாது, மாற்றப்படக்கூடாது. அவ்வளவு அத்தாரிட்டி. வேற எதையும் அவர் பேசல. அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க, உடனே அவைகளை அனுப்பி விடுவான். இப்போது கவனிங்க, இவ்வளவும் பெற்றுக்கொண்டு போனார்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவருடைய வார்த்தை செய்யும் என்ற விசுவாசம் சீஷர்களுக்கு இருந்தது. எதிர் பேச்சு இல்லை, மறு கேள்வி இல்லை, சந்தேகம் இல்லை, பயம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியும்? கவனிங்க, இத்தனை இருந்தாலும் போனார்கள். எப்படி நம்பி போனார்கள்? இயேசு சொன்னார், நடக்கும், அவ்வளவுதான். வேற என்ன அடையாளம்? வேற ஒரு அடையாளம் இல்லை. நான் சொன்னேன், அப்படியே நடக்கும். இப்ப இந்த வார்த்தையின்படி போனார்கள். என்னை கவனிங்கள், இப்போ வல்லமையான காரியம். அனுப்பப்பட்டவர்கள் போய், எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், அனுப்பப்பட்டவர்கள். திரும்ப சொல்லுங்கள், அனுப்பப்பட்டவர்கள்
போய். மூன்றாவது முறை அனுப்பப்பட்டவர்கள் போய். ஹல்லேலூயா. அனுப்பப்பட்டவர்கள் தான் போகணும். இதான் மெசேஜ். அவ்வளோதானே சிஸ்டர், எல்லாம் போயிடுங்க. 9:30 மணி ஆயிடுச்சு. வேண்டுமானா குருத்தோலை ஏதாவது கிடைத்தது என்றால் அதையும் கையில் வைத்துக்கொண்டு போகலை. எனக்கு உலகமே பார்க்கட்டும் குருத்தோலை ஞாயிறு. இலையை தான் பார்ப்பாங்க, இயேசுவை பார்க்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு அதுவாவது புரிகிறது? இயேசுவை சுமக்கிற கழுதைனா வேறங்க, வேற இலை பிடிக்கிற மகனா மகளா இருக்கக்கூடாது. இயேசுவை சுமக்கிற கழுதை என்றால் அதனுடைய அளவே, அதிகாரமே, வல்லமையே, வெளிச்சமே வேறு. ரெண்டு நல்லது, ஆனா இயேசுவை காட்டுவதே சிறந்தது. அதனால தான் சொல்லி சொல்லி தருகிறார். ஐயா போகிறாய் என்றால் சொல். அனுப்பப்பட்டவர்கள் போய். அனுப்பப்படுறவங்க தான் போகணும். எல்லாரும் போனா வேற விதம் தான் முடியும். அனுப்பப்பட்டவர்கள் போனாதான் சொல்லப்பட்டபடியே காணுவார்கள். அனுப்பப்பட்டவர்கள் போய். ஆமென். என்ன கவனிங்க, அனுப்பப்படும் போது இருக்கிற தைரியம். யாரையும் அனுப்புனா? நம்ம வீட்டில் ஒரு ஆள் பெரிய ஆளாக இருந்தாலும் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டனுவோம். இன்னைக்கு பிசாசை பார்த்து நம்ம கேள்வி கேட்கவே பயமா இருக்கு. ஐயோ அதை தொடவானா, நீ என்ன தொடாத, அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் டிஸ்டன்ஸ். அவன் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி பழக்கமே கிடையாது. ஏன்னா அவன் கிட்ட வந்து தான் பழக்கம். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் நிற்கலனா எப்போ எதை பட்சிக்கலாம், திருடலாம், அழிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறவன். நன்றாய் கவனிக்கணும். நீங்களும் நானும் அனுப்பப்பட்டால் இருக்கிற தைரியம், அனுப்பப்பட்டால் இருக்கிற தைரியம் என்னென்றால் இயேசு உங்களை அனுப்பினார் என்றா அவர் வார்த்தையை உங்களுக்கு முன்பாக அனுப்பி இருக்கிறார் என்றார். இன்று அந்த இடத்திற்குள் செல்லும் பொழுது அதுதான் வல்லமையின் இணைப்பு. அனுப்பப்பட்டவர்கள் போகணும். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். தூங்குகிறவர்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்திலே அனுப்பப்பட்ட ஜனம் எல்லாருமே ஆனா பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நீங்க அனுப்பப்பட்டேன் என்று உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உட்கார்ந்திருந்தா எப்படி? இயேசுவால் அனுப்பப்பட்டேன். எங்க அனுப்பப்பட்டீர்கள்? இருக்கிற சூழ்நிலையிலே பல வருஷம் அனுப்பப்பட்ட ஜனம் இன்னும் ஆயத்தமாய் கூட போக தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தா எப்படிங்க தீர்க்க தரிசனம் விளங்கும்? புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கை விளங்கணும்னா ஆண்டவர் சொன்னது விளங்கணும். அப்பதான் வாழ்க்கை விளங்கும். அப்போ அனுப்பப்பட்டேன்னு சொல்லி போகாமல் இருக்கக்கூடாது. இயேசு நாமத்திலே நான் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த சபையில் மாத்திரமல்ல, தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அதை 2 காதுகளிலும் தொனித்து கொண்டிருக்கும். இயேசுவின் நாமத்தை நீங்க அனுப்பப்பட்ட புறப்பண்ணுங்க. தம்பி, தங்கச்சி, சகோதர, சகோதரி இருக்கிற இடத்துல இருந்து பல வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லா குருத்தோலை ஞாயிறு செய்திகள் வித்தியாசமா வரணும். என்னங்க பிரயோஜனம்? நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் நிறைவேற வேண்டும் அல்லவா? அப்ப பேசினவர் அனுப்பினவர் என்றா அனுப்பின விதமாய் காண வேண்டும் அல்லவா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆண்டவர் என்ன அனுப்பினார்னா என் சூழ்நிலை விட்டு நான் வெளியே வரணும், என் பிரச்சனையே சொல்லி கொண்டு இருக்க கூடாதுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்க அனுப்பப்பட்டவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? அத போடல. நல்ல வேலை கர்த்தர். நல்லா கவனிங்க. அனுப்பப்பட்டவர்கள் எல்லாம் மனுஷங்க தான், தெய்வ பிறவிகள் அல்ல, சாதா மனுஷ பிறவிகள். உங்களே என்னையும் போல போராட்டங்கள் உள்ளவங்க தான். ஆனால் அனுப்பப்பட்டவர்கள். இயேசுவால் அனுப்பப்பட்ட வாழ்க்கை என்பது இயேசுவால் வந்த கணம், இயேசுவால் வந்த மகிமை. அதை புரிந்து கொண்டவர்கள் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டார்கள், போவார்கள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு நாமத்தை நான் பெற்றுக்கொள்ள. அப்படி ஆக்டிவா கேளுங்க வசனத்தை, சந்தோஷமா கேளுங்க வசனத்தை. எத்தனை பேருக்கு புரிகிறது? இயேசு நாமம். பாருங்க, சில நேரம் நம்முடைய பிரச்சனைகள் இன்னும் நம்மை விட்டு விலகாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் பதில் கொடுக்காமல் இருப்பதினால் அல்ல, தேவன் சொன்ன வார்த்தைக்கு இன்னும் நாம் செவி கொடாமல் இருப்பதினால் நமக்குரிய பிரச்சனைகள் இன்னும் விலகாமலேயே இருக்குது. விஷயம் அவ்வளவுதான். நீங்க செய்ய வேண்டியதை, நான் செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பித்தால் அற்புதங்கள் போகிற வழியிலேயே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள். அனுப்பப்பட்டவர்கள் போய். அப்ப போனாதாய அற்புதத்தை பார்க்க முடியும். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. மருத்துவரை தேடி போகிறோமே, ஒரு சுகத்தை தேடி தானே போகிறோம். வீட்டிலே வரட்டும்னா வீட்டிலே வந்துடும். எது வரக்கூடாதோ வந்துடும் அர்த்தம். அப்போ ஒரு காரியத்தை இயேசு செய்ய சொன்னா செய்யுங்க. எப்படிங்க செய்யறது? அவர் சொல்றாருங்க. அவர் சொல்லாம எதையும் செய்ய சொல்ல மாட்டாருங்க. இயேசு பேசும் தெய்வம். அப்படின்னா என்னத்த? ஒரு உயிர் உள்ளவர் நிச்சயமாய் பேசுகிறார்.
அப்போ வசனத்தை படிக்கிறவங்களுக்கு தான் தெரியுது அழைப்புல எந்த குழப்பமும் இல்லைம்மா. ஏமே அழைப்புல குழப்பமே இல்லை. நான் எதுக்கு அழைக்கப்பட்டேனே தெரியல, எதுக்கு வாழறனே தெரியலன்னு அர்த்தம். இது பல பேருக்கு இணைப்பே தெரியாது. அழைக்கப்பட்டது தெரியலன்னா எதுக்கு வாழுறீங்கன்னே தெரியலன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு இது தெரியாது. புரிந்து கொள்ளுங்க. நீங்க அழைப்புல ஜீவித்தாதான் வாழறதுக்கு ஒரு அர்த்தமே. இல்லைன்னா அர்த்தம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோன்னு அர்த்தம். ஆண்டவர் அழைத்தால் அர்த்தத்தோடு அழைத்தார், பேசி அழைத்தார், பேச்சை அவர் முன்பாக வைத்தார், வார்த்தையை முன்பாக அனுப்பினார். இப்போது அனுப்பப்பட்டவர்கள் போய் இங்க கவனிங்க, அனுப்பப்பட்டவர்கள் போன உடனே தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கரங்களை வைத்து ஆமென். சொன்னபடியே கண்டார். கவனிங்க, நான் சொன்னேன் சரித்திரத்துக்குள்ள நான் போகவில்லை. அதாவது பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எப்படி நிறைவேறினது என்பதை பற்றி நான் இன்று பேசவில்லை. என்னை கவனிங்கள், கழுதைக்குட்டியை அவிழ்க்கும் போது என்ன அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அது அவர்கள் சொன்ன பதிலை திரும்ப சொன்னார்கள். அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி கழுதைக்குட்டியை கொண்டு வந்து இயேசுவின் இடத்தில் அழைத்து கொண்டு வந்து அந்த கழுதையின் மேல் அவரை ஏற்றி, என்னை கவனிங்கள், போகிற வழியில் எல்லாம் நடந்தது. வஸ்திரங்களை விரித்தார்கள், மரக்கிளைகளை விரித்தார்கள், எல்லாம் பரப்பினார்கள். இப்பொழுது கவனிங்க 37, அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகள் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களின் குறித்து சந்தோஷப்பட்டு, ஏமே தாங்கள் கண்ட தங்களுக்கு வந்த அப்படின்ற வந்திருக்கிறதா? இதுல ஒரு கூட்டம் இருக்கு. எனக்கு வந்தா பார்த்துக்கலாம், அடுத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா இப்ப நான் ஏன் கைத்தட்டும்? அதனால தான் நமக்கும் விளங்காம இருக்கு. கர்த்தர் செய்யும் பொழுது கர்த்தர் செய்தான்னு கர்த்தருக்கு மகிமை கொடுக்கிற கூட்டத்தில் நான் இருக்கணும். எனக்கு வருகிறதோ இல்லையே, மற்றவர்களுக்கு வந்ததற்காக ஸ்தோத்திரம். அதே தேவன் என் தேவனா இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த சகல அற்புதங்கள் 1 2 இல்லை, ஒரே காரியங்கள் அல்ல, பலவிதமான அற்புதங்கள், எல்லாவற்றை குறித்து சந்தோஷப்பட்டாகலாம். இப்ப கவனிங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் எல்லாம் துதி ஸ்தோத்திரத்தோட வரும்போது 39 நல்ல கவனிங்க, ஒரு திரளான கூட்டம் இப்படி செய்து கொண்டிருக்கிறது. 38ஓட கடைசி, மகிமை உண்டாவதாக என்று சொல்லி தேவனுக்கு அவர்கள் என்ன செய்தார்களாம்? மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஏமே எங்க சபையில சத்தம் இதனால தாங்க. ஒரு ஆளை புகழும் பொழுது இப்படியா புகழ்ந்தீங்க? அப்படியே அரைந்து விட்டு சென்றிருப்பார். முகத்துல ஒரு முக பாவனை என்று இருக்கிறதே, இது ஒரு துதியை புகழ்ச்சியை காட்டுகிற பாவனை. வாய் அசையாமல் துதி வெளியே வராது. துதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வாய் திறக்காம துதிக்க முடியாது. அதுவும் புகழணும் என்று சொன்னா எவ்வளவு வல்லமையான வார்த்தை பாருங்க. தேவனை புகழ்ந்தோம்னா என்ன அர்த்தங்க? ஒரு ஆளை புகழ்றதுக்கு எவ்வளவு வார்த்தையை யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? அதுக்கு அந்த புகழ்ச்சிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனாலும் புகழ் புகழ் புகழ். இன்னைக்கு தேவனை புகழணும்னா எவ்வளவு சத்தம் வேணும்? சாதாரண சத்தல்ல, மிகுந்த சத்தமா. இதை கேட்ட உடனே ஒரு கூட்டத்துக்கே வயிற்றெரிச்சல் என்று சொல்லுவார்களே, இந்த சத்தத்தினாலேயே எரிச்சல் வந்தது. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒரு இடத்துல ஆராதனை தேவனுக்காக கொடுக்கும் பொழுது அமைதியை கொடுக்க முடியாது, மிகுந்த சத்தத்தோட ஒரு ஆராதனை ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள். அதனால தாங்க சபையில சத்தம் உண்டாகும். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, அதான் பிரச்சனை, நீ போதகரா பார்க்கிற வரைக்கும் உனக்கு யாருக்கு ஆராதனை கொடுக்கிறோம் என்றே தெரியாமல் போய்விடுகிறது. போதகரே உடைய சீஷரை அதட்டும். ஏன்னா போதகருக்கு எதுக்கையா புகழ்? போதகருக்கு எதற்கையா ஸ்தோத்திரம்? செய்யக்கூடாதே. ஆனால் இயேசு சொல்லுகிறா, அவர்களை நீ தடை செய்யக்கூடாது, அதட்டக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவருக்கு என்றுமே ஸ்தோத்திரம் வந்ததாக. கரங்களை உயர்த்தி ஆமென். இயேசு ஆண்டவர். என்ன கவனிங்க, இயேசு தடையே செய்யல. என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவருக்கு உரியது ஆராதனை. நீ நினைக்க கூடாது அவர் மனுஷகுமாரனா இருந்தனால ஒரே மனுஷனா மட்டும்தான் இருந்தாரா? இல்லை, ஆண்டவர் மனுஷனாக இருந்தார். அதனால ஆராதனை வரும்பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார். பைபிள்ல இருக்கிற மிகப்பெரிய வெளிச்சம் இயேசு ஆராதனையை ஏற்றுக்கொண்டதற்கு இன்னொரு இடம். இது எதை காட்டுகிறது? அவர் ஆண்டவர் என்பதை காட்டுகிறது. அவர் சொன்ன ஒரு வார்த்தையப்பா, நீ பேசலனா கல்லுகளே பேசும். அதுவும் சாதாரணமா பேசாது, கூப்பிடும். ஐயோ, தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய வெளிச்சம். உட்காந்து மெதுவாக கையை தூக்காம தூக்கணும், அப்பதான் யாருக்குமே தெரியக்கூடாதான். என்ன தோடும் கூப்பிடுறதுனா என்னங்க அர்த்தம்? சுத்தி இருக்கிற 4 காதுக்காவது விழணும்னு அர்த்தம்.
அப்படின்னா 2 பேருக்காவது கேட்கணும்னு அர்த்தம். 2 காதும் திறந்திருந்தா 1 அவுட்னா அட்லீஸ்ட் 2. 4 காதுக்கு விழுற மாதிரி கூப்பிடுறதா கூப்பிடுறது. மெதுவா பசிக்கும் போது கத்தல, அம்மா சோறு போடு இல்லைன்னா செத்துருவேன். செத்துரும். சோறு போடாம இருந்து பாருங்க, யாரும் சாவதில்லை. ஆனா அதுக்கே சத்தம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ கூப்பிடலன்னா அதானே என்ன அர்த்தம்? நீ பேசலைன்னா கல்லே கூப்பிடுயா. நீ பேசல ஆனா கல்லு கூப்பிட்டுரும். நல்லா கவனி, இதை ஸ்டாப் பண்ணினா கல்லுகளும் சேர்த்து கத்திடும். விவரம் ஆயிடும், விஷயம் விவகாரம் ஆயிடும்னு அர்த்தம். என்னைக்கு ஆண்டவர் இதெல்லாம் சொன்னாரோ அதுல ஒரு வெளிச்சம். ஏன்னா இந்த கூட்டத்துக்கு அப்படி பேசினாதான் புரியும். இவங்க எப்ப பாரு ஆபிரகாமின் பிள்ளைகள் நாங்கள், ஆபிரகாமின் சந்ததி நாங்கள், ஆபிரகாம் தான் யாக்கோபு வச்ச கிணறு எங்க கிணறுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்திருக்கிற ஆண்டவரா தெரியாது. அப்ப ஆண்டவர் மத்தேயு 3:9 சொன்னாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கின்ற யோவான் ஸ்நானனை கொண்டு பேசினவர் ஒரு வார்த்தையை சொன்னார், நாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ள நினையாதிருங்க. நினப்பு கூட வச்சுக்காத. இந்த கல்லுகளினாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் என்ன மாதிரி ஒரு பெரிய ஆள் இல்லை. நான் சொல்றேன், இந்த கல்லே உன்னை விட பெரிய ஆள். ஒரு கல்ல மனுஷனை மாற்ற அவரால் முடியுமே. ஏன்னா மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் நாம் அல்லவா? அப்ப நன்றாய் கவனிங்க, இயேசுவை பார்த்து சாத்தா இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும் என்று சும்மா சொல்லல. கல்லுனால பிள்ளையே உண்டாக்க முடியும் ஆண்டவரால். அப்பமாக்குறது எவ்வளவு சுலபம் ஐயா. ஏன்னா கவனிங்கப்பா, நல்லா கவனிங்க. கர்த்தர் சொன்னதுதான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்க போறேன். உனக்கு கிடைத்த, அதான் நீ கூப்பிடலனா, நீ பேசலனா கல்லே கூப்பிடும்பா. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் ஏராளமான கூட்டம் சும்மா சத்தம் போடலையே, சும்மா என்னை ஸ்தோத்தரிக்கலையே. தாங்கள் கண்ட சகல அற்புதங்களின் குறித்தல்லவா அவர்கள் மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்கிறார்கள். எனக்கு எத்தனை பேர் புரிகிறதுமா? உங்களுக்கு கிடைச்ச அற்புதம், எனக்கு கிடைச்ச அற்புதத்தை பெயர் சொல்லி துதிக்கிறது எவ்வளோ நல்ல காரியம் தெரியுமா? பொதுவான ஸ்தோத்திரம் இல்லை. ஆண்டவரே, ஒவ்வொரு அற்புதத்தையும் நான் நினைத்து பார்க்க கூட எண்ணி முடியாத அற்புதங்களை தேவன் செய்து விட்டார். கணக்கற்ற அற்புதங்கள். ரட்சிக்கப்பட்ட நிமிஷத்திலிருந்து அற்புதத்தின் மேல அற்புதம் சொல்லி சொல்லி துதிக்கும் பொழுது அந்த நாளில் கேட்ட உனக்கு உண்மையா காது திறந்திருந்தா, உன் மனக்கண்கள் பிரகாசமானா, இந்த இயேசு யார் என்று புரியாது. ஆண்டவருக்கு மட்டும்தானே ஆராதனை. ஆனா கிடைச்ச நாளை கூட நீ என்ன செய்து விட்டாய்? தவற விட்டு விட்டாய். காரணம், நீ சொல்லுகிறாய் இவர்களை அதட்டும் என்று சொல்லுகிறாய். ஆராதனையை அதட்டுகிறாய். ஆராதிக்கப்படுகிற அந்த நேரத்தை அதட்டுகிறாய். எத்தனை பேர் ஆவியில ஆராதனை என்ன இவ்வளவு நேரமா ஆண்டவரை துதிக்கிறது என்ற டைம் டேபிள் வர முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் மேல் இருக்கிற நன்றி, தேவனை தேவனாக வைத்திருக்கிற ஸ்தானம். அதனால் வருகிற ஆராதனையில ஆண்டவராக சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது நேரம் முக்கியமில்லை. இது சபையில் நடக்கக்கூடிய அற்புதம். என் தேவன் சொல்லுகிறார், இதை அதட்டு என்று சொல்லுகிறாயே, போற்றி துதிக்கிற பிள்ளைகளை அதட்டுகிறாயே. நீ பேசவில்லை என்ற கல்லுகள் கூட கூப்பிடும்பா. இயேசுவால் அது முடியும், தேவனால் அது சாதிக்க முடியும். ஆனா என்ன விஷயம், நீ தவற விடுகிறாயே. என்ன அருமையை பேசியிருக்கிறா பாருங்க. எவ்வளவு நல்ல அப்பாவா இருந்தா இவ்வளவு ஆராதனைக்கு பிறகு எருசலேமை பார்த்து, அந்த நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டாரா. மனதுருக்கமுள்ள தகப்பன், கடிந்து கொண்டாலும் காயங்களை கட்டுகிற தெய்வம், உருவாக்கும்படியே சிட்சிக்கிறவ, போதிக்கவே பேசுகிறவ, கட்டவே சீர்திருத்துகிறவ. என் தகப்பன் எதை செய்தாலும் இணைப்பு உண்டல்லவா. அவர் கண்ணீர் விட்டு அழுது சொல்லுகிறார், இந்த நாளிலாகில் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கு. அப்ப நான் நல்ல கவனிங்களே, முடிக்க போறேன். நம்ம வாழ்க்கையில எது சமாதானத்துக்கு ஏற்றவைகள் என்று நமக்கே தெரியாது. நம்ம நினைக்கிறோம், சொத்து இருந்தா, சுகம் இருந்தா, கல்யாணம் ஆன பிள்ளைகள் இருந்தா, பார்க்க ஜனம் இருந்தா, வசதி இருந்தா, வாய்ப்பு இருந்தா, பலன் இருந்தா சமாதானம் இல்லைங்க. சமாதானத்துக்கு ஏற்றவைகள் என்றதெல்லாம் உலகம் சொல்ற விஷயம் இல்லை. இயேசு சொல்லுகிற விதமே வேறு. சமாதானத்துக்கு ஏற்றவைகள் என்பது ஆண்டவரால் வருகிற காரியம், சத்தியத்தால் வருகிற காரியம். சத்தியம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும், சௌக்கியமும் இருக்கும். அவர் சொன்னா, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினா உன் சத்துருக்கள் உன்னை சூட மதில் போடுவார். கண்டினியூ பண்ணுங்க வீட்டில் போய். கர்த்தர் சந்திக்கிறத நம்ம விடும் பொழுது சத்துருக்கள் நம்மை சந்திக்கிறார்கள். அதுதான் விஷயம். இயேசுவுக்கு இடம் இல்லைல்ல, இயேசுக்கு இடம் இல்லைன்னா பிசாசு வருகிறான்.
இதுல இடைப்பட்ட நிலைமை இல்லை. there's no neutral ground, there's no gray area. இயேசு சந்திக்கலனா பிசாசு தான் வரான். இயேசுவா இல்லைனா வாழ்க்கையில பிசாசு வந்து பிடித்துக் கொள்கிறான். பொசஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இருக்கிற எத்தனையோ பொசஷன்ஸை அவன் திருட முடியும். இன்னைக்கு கவனிங்க, கர்த்தர் சந்திக்கிற நாளை அவர்கள் தவற விட்டபடினாலே சத்துருக்கள் சந்திக்கிற நாள் அவர் சொன்னார். டைம் தான் எல்லாம். இந்த நாளையாக நீ புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டா என்றால், அனுமதிப்பா என்றால், சத்ரு உன்னை சூழ மாட்டான், உன்னை சுற்றி அவன் நெருக்க மாட்டான், உனக்குள்ள எல்லாவற்றையும் அவன் தரையாக்க மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அவன் வந்தா ஏதோ கொஞ்சம் கேப் விடுவான்னு கூட இல்லை. பைபிளை நல்லா கவனிங்க, சுற்றி சூழ்ந்து மதில் போடுவானா. An enemy comes, he comes only to steal, kill and to destroy. ஏதாவது ஒரு கேப் விடுவான் ஆண்டவருக்கு நினைக்காதீங்க, அங்க கேப்பே கிடையாது. எது வரைக்கும் விடலை தெரியுமா? உன்னில் உள்ளதை முற்றிலும் தரையாக்க மட்டும். அப்படின்னா தலைமுறைகள் கூட தரையாக்க மட்டும் விடுறதில்லை. ஆனா ஏசு அப்படி இல்லை. வந்தா ஜீவனை கொடுக்காது, பரிபூர்ணப்பட வந்தா. எவ்வளவு நல்ல தகப்பனா இருந்தா நீங்களும் நானும் இன்னைக்கு சந்தோஷப்படுகிற விஷயம் எத்தனை இருக்குமா? ஐயா எத்தனை இருக்கு. நம்ம இது நடக்கல அது நடக்கல சொல்றதை விட இயேசு வாழ்க்கைக்கு வந்த அற்புதத்திற்காகவே வாழ்நாள் மட்டும் நன்றி சொல்லி முடியாது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க அதுக்காக? இன்று குருத்தோலை ஞாயிறு என்பது ஒரு சடங்காச்சாரமே இல்லை. இதுல சத்தியங்கள் ஆழமா இருக்கே. கர்த்தர் இன்றைக்கும் அனுப்பப்பட்டவர்கள் போக வேண்டும் என்றே பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எழுந்து நில்லுங்க பாப்பா ஆண்டோடைய சமூகத்துல. அப்பா, நீங்க என்னை அனுப்புகிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி. அனுப்புனார் என்றால் அவர் வார்த்தை உங்க கூட வருகிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிற. நான் சொல்லுகிற இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமானது. நீங்க போய் சாதிக்காதது அவர் வார்த்தை சாதிக்கும், அதான் அர்த்தம். ஏமே, நீங்க போய் எதையும் சாதிக்க வேண்டாம், அங்க போய் நின்னா போதும், அவர் வார்த்தை ஏற்கனவே சாதித்து விட்டதை பார்க்க முடியும். ஏன்னா இயேசுவேன்னு சொன்னாலே கட்டவிழ்த்தல் நடக்கும். ஆண்டவர் அனுப்ப சொன்னார் சொன்னாலே அனுப்பி விடுவார்கள். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறது தீர்க்க தரிசனமானது. உங்க சௌகரியமான சூழ்நிலை விட்டு வெளியே போங்க, கர்த்தருக்காக காரியத்தை செய்யுங்க. அனுப்பப்பட்ட இடத்துக்கு போய் ஆயத்தமாக்கப்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. இயேசுவே நான் ஆயத்தம், உங்க வார்த்தை முன்னாடி போகிறத நான் விசுவாசிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அனுபவிக்கிறவர்கள் நீங்க, வெறும் பேச்சை கேட்டு போகிறவர்கள் அல்ல, அனுபவிக்கிறவர்கள். ஏமே கரங்களை வேத்தி ஆண்டவரே நான் ஆயத்தம்னு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறுல இருக்கிற உண்மையான ஆராதனை. உங்க சத்தத்தை எந்த சத்ருவும் அடக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில கர்த்தரால வந்த அந்த துதியை எந்த பிசாசும் திருடவே முடியாது. உங்க சூழ்நிலையோ வியாதியோ பலவீனமோ அதை கட்டுப்படுத்த கூடாது. தேவப்பிள்ளை சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில இருக்கிற அந்த சத்தம் என் தேவனை புகழ்கிற சத்தம். ஐயா, மனுஷனை புகழ்கிற சத்தம் இல்லை, என் தேவனை புகழ்கிற சத்தம். ஓ பரலோகம் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது, பிசாசுகள் அதை கேட்டுக்கொண்டிருக்கு. எவ்வளவு வல்லமையான விஷயம் பாருங்க. நான் போடுற சத்தம் என் தேவனை புகழ்கிற சத்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி சொல்லுங்க பாப்போம். நேர எடுத்து நன்றி சொல்லுங்க பாப்பா. என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீங்களேப்பா. ரட்சித்த நாள் முதல் எவ்வளவு அற்புதங்கள் சுவாமி, கணக்கே இல்லாமல் போய்விட்டது. நான் நினைவு கூர்ந்து நன்றி சொல்ல கூட முடியாத அளவுக்கு எண்ணிலடங்கா அற்புதங்கள் செய்து விட்டேன். உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். என்னை உயிரோடு இந்த நிமிஷம் வரைக்கும் காப்பாற்றினீங்களே, ஜீவனுள்ள தேசத்துல வைத்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். நன்றி நன்றின்னு சொல்லுமா, சொல்ல ஐயா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றிப்பா. இதோ அடியே தேவா, இதோ அடியே ராஜா, இதோ அடியே தேவா, இதோ அடியே. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவீங்களா? ஓ இதோ அடியே தேவா, இதோ அடியே ராஜா, இதோ அடியே தேவா, ஓ இதோ அடியே. இதோ அடியே என் தெய்வமே, இதோ அடியே
ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே செல்வேன். எங்க அனுப்புறீங்களோ நாங்க செல்வேன் ஆண்டவரே. எங்க போக சொல்லுறீங்களோ அங்க போவேன். என்ன பேச சொல்லுறீங்களோ அதை பேசுவேன். ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் ஆண்டவரே. என்ன ஒரு முறை கரங்களை வைத்து சொல்லுங்க, இதோ அடியே தேவா, இதோ அடியே ராஜா, இதோ அடியே தேவா, இதோ அடியே இதோ அடியே. ஹல்லேலூயா. இதோ உம் சித்தம் செய்யும்படி வருகிறேன். அழைக்கிறேன். ஒரே ஒரு வாழ்க்கைப்பா, உம் சித்தத்தை செய்யணுமே. நீ அனுப்புற இடத்துக்கு நான் போகணுமே. என் வாயில் புரிகிற வார்த்தையை நான் பேசணுமே. என் தேவனுக்காய் மக்களை கட்டவிழ்க்கணுமே. துகங்கள் உடைக்கப்படணுமே. கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரி. இதோ அடியே தேவா. எடுத்து பயன்படுத்துமாப்பா. அப்பா என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு முறை. என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. அபிஷேகம் ஆண்டவரே. பயன்படுத்தும் ஆண்டவரே. அனுப்பும் ஆண்டவரே. ஓ உம்முடைய வாயின் என் வாயில் உம்முடைய வார்த்தையில போடுமாப்பா. ஓ பிரபா சந்தரியாமே லிமரமோ சந்தரி மரமோ லிக்கனனியாமே லிமரமோனியா சந்தரி மரமோனியா. ஆண்டவரோட தொட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரோட அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ போகணும். ஆண்டவர் அனுப்புற இடத்துக்கு நீ போகணும். உன் வாயிலால் அருளுகிற வார்த்தையை நீ பேசணும். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தெரிந்துக்கோ. எழும்பு மகனே. ஹல்லேலூயா. ஓ விளக்கு தண்டின் மேல் நீ அமர வேண்டும். எரிகிற தீபமாய் விளக்கு தண்டின் மேல் அமர வேண்டும். உன் ஸ்தானத்துக்கு எழும்பு. உன்னுடைய மகிமையை தெரிந்துக்கோ. உன்னுடைய வல்லமையை பெற்றுக்கோ. மகிமை உன்மேல் உதிக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ அடியே தேவா, உம் சித்தத்தை செய்யும்படி இதோ அடியே. எடுத்துக்கொள்ளுங்க. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்க. பயன்படுத்துமாப்பா. இதோ அடியே தெய்வமே. இதோ முடிந்த மட்டும் கரங்களை தெரியாதவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? இதோ இதோ அடியே உம் சித்தத்தை செய்யும்படி இதோ உம்முடைய பிள்ளை. I come to do your will, O God. உம்முடைய சித்தத்தை செய்யும்படி என்னை இந்த உலகத்துல கொண்டு வந்தீங்க. I want to do your will. அனுப்பப்பட்டவனாய் உம்முடைய வல்லமையோடு உம்முடைய அதிகாரத்தோடு கட்டவிழ்க்கிற ஊழியத்தை நான் இந்த காலவேளை பெற்றுக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் அனுப்பும் போது கடந்து செல்லுவேன். அதிகாரத்தை பெற்றுக்கொள். அதிகாரத்தை பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அக்னி இறங்கிக் கொண்டிருக்கிறது. சந்துரரிமனமா லீமனோ சம்மே ரிக்கனனிமா லிபராத்தியானமா சந்துரரிமா லிபோ லிகாத்தியாம்டே லிக்கனனியாம்டே சந்துரனிமரபோ லிக்கானா சந்துரரிமா லிமாமாமோ லிமாமாமாமா சந்துரரிமா லிமோகோனா மமோ சந்துரரியா லிரிமாமா
Holy Spirit, Holy God. ஆண்டவருக்கு 2 கைகள் 2 கால்கள் ஒரு நாவு அவசியம் அல்லவா? அவருடைய பணியை செய்து முடிக்க இந்த பூமியில் ஆண்டவருக்கு 2 கைகள் 2 கால்கள் ஒரு நாவு அவசியம் அல்லவா? அவருடைய பணியை செய்து முடிக்க இந்த பூமியில் அவரால் அனுப்பப்பட்டவர்கள் போனார். அவர் யார் என்பது உலகத்துக்கு தெரிய வரும் அல்லவா? தேவ பிள்ளையே, அடியேன் இதோ என்று சொல்லுகிற வார்த்தையில் தான் உங்களுடைய எல்லா பாதுகாப்பும் பராமரிப்பு அடங்கி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ அடியேன்னு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையில தான் உங்களுக்குரிய எதிர்காலத்தின் அர்த்தமே இருக்கு. நான் இந்த பேஜை பார்க்க விரும்பாம துரப்பினவன். ஏன்னா ஏசு இடைப்பட்டு அனுப்பி விட்டால் என்ன ஆவது என்ற பயம் எனக்கு இருந்தது. ஊழியத்தை பற்றி அறிவே இல்லாமல் நான் நினைத்த காரியம். அந்த பேஜ் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். ஏசி ஆறுல தப்புன்னு திருப்புவேன். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, உலகத்துல பொண்ணும் வெள்ளையும் எனக்கு வேண்டாம்பா, உடைய ஊழியத்தை செய்கிற ஸ்தானாதிபதியா ஊழியக்காரி என்ற கணத்தை ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு நீங்க கொடுக்கணும்னு நான் சொல்லி அழுதேன். ஏன்னா ஆண்டவருக்கு ஊழிய செய்யாம நமக்கு மகிமை இல்லை, அவர் அனுப்பாம நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தமும் இல்லை. சகோதரா சகோதரி, இதை புரிந்து கொண்டபடியினால் தான் நிற்கிறோம். உங்க கரங்களை நீங்க எனக்காக இல்லை, உங்களோட கர்த்தர் பேசி இருப்பார்னா. அனுப்பப்பட்டவர்கள் இங்கே உண்டு, நீங்க போனாதான் அற்புதங்கள் வெளியே வரும். ஆண்டவர் யார் என்ற ரகசியம் வெளியே வரும். இயேசு யார்னு உலகம் அறிய. அதற்கே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ. கரங்களை உயர்த்தும் பொழுதே தேவனுடைய அனுக்கிரகம் உன்மேல் கடந்து வந்து கொண்டிருக்கு. தைரியம் கொடுக்கப்படுகிறது, விசுவாசம் கொடுக்கப்படுகிறது, வெளிச்சத்தினால் வருகிற தைரியம். பிள்ளையை நீ கடந்து போ, இயேசுவின் நாமத்தில் கடந்து போ. அனுப்பப்பட்ட மகனை மகளை நீ கடந்து போ. உன்னாலே இயேசுவை யார் என்று உலகம் அறிந்து அற்புதங்கள் உன் வழியில காத்திருக்கு. நீ கடந்து போகும்போதே காத்திருக்கு. இயேசு சொல்லுகிறார், நீ கடந்து போகும்போதே வழியில உனக்காக அற்புதங்கள். உன் கண்கள் திறக்கப்படும், உன் செவிகள் அதை கேட்க, உன் நாவுகள் துதிக்க. பெற்றுகள் பெற்றுகள் பெற்றுகள். அபிஷேகத்தினால் வருகிற நுகங்களை தெரிக்கிற வல்லமை கர்த்தருடைய அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. தொலைக்காட்சி என்னை பார்க்கிறவங்க, சுரியாலயத்தில் வெளியே இருக்கிறவங்க, everyone receive the touch of the master now in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்துகிறேன் பிதாவே. ரோகோ ஷேகா ரபாஹா தராவு ஷேபா. அவர் செய்கிற அதிசயங்களை உன் கண்கள் காணும், உன் காதுகள் அவர் சொல்லுகிற காரியங்களால் வந்த அதிசயங்களை கேள்விப்படும். உன் நாவு அதனால் அவரை ஓயாமல் துதிக்கும்படியான அற்புதம். நீ கடந்து செல்லும் பொழுதே அவர் நாமம் பிரஸ்தாபம் உலகத்துக்கு வரும். இயேசு யார் என்பது தெரிய வரும். இன்றிலிருந்து கர்த்தர் அனுப்புகிற ஜனம் இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய், அநேக கட்டுகளோடு வாழ்கிற ஜனங்களை கட்டவிழ்க்கிறவர்களாய் புறப்படுவார்களாக, புறப்படுவார்களாக, புறப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்துகிறேன் பிதாவே. அநேக ஜனங்கள், கட்டப்பட்ட ஜனங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கப்படுவார்கள், கட்டவிழ்க்கப்படுவார்கள். இந்த ஜனத்தால் கட்டவிழ்க்கப்படுவார்கள். நான் பிரசித்தப்படுத்துகிறேன், நான் நிர்ணயம் பண்ணுகிறேன். அது எங்களுக்கு நிலைவரப்படும். ஜூபிலி ஏஜி சபைக்கு நிலைவரப்படும், கேட்ட மக்களுக்கு நிலைவரப்படும், சபைகளுக்கு நிலைவரப்படும். இயேசுவின் நாமத்திலே பிரகடனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறோம். அத்தனை ஆசீர்வாதம் எங்களுக்கு தான் சொல்ல. ஆண்டவரே, உம்முடைய ஸ்தானாதிபதிகள் ஐயா, நாங்க உம்முடைய நாமத்தை உலகத்துக்கு பிரதிபலிக்கிற பிரதிநிதிகள். அந்த முத்திரையை சொன்னவர் நீர், அதை பிசாசு தொடக்கூட முடியாது, மாற்ற அதிகாரமே இல்லை. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம், மகிமை உமக்கு கொடுத்திருக்கிறோம். நீ மாத்திர மகிமைப்பட்டால் போதும். இயேசுவின் நாமத்திலே ஒருமனப்பட்டு கேட்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். ஹல்லேலூயா.